ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 1.5 கிலோ அளவில் மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு 10 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு இது பண்ண வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். இது நல்லா கருக விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு இந்த பதத்தில் வந்ததும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே பேனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3லேருந்து 4 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளிக்கு மட்டும் லைட்டாக நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவில் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க உரித்து. அது கூட 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனாலும் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது மீன் குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையுமே இது கூடவே அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகுற மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் தனியாக புளியை கரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்து அரைக்க போகிறேன், அதனால தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த பொருட்களை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூளும் வச்சுக்கலாம், உங்களோட நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் அதே பேனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 50 ml ஆயில் சேர்த்துருக்கோங்க. இந்த மீன் குழம்பு வந்து தாளிச்சுக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 10 வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டும் அதையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து அது கூட கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுதுகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு தாளிப்பு வடகம் இருந்தால் அதை வச்சியும் நீங்கள் தாளிச்சிக்கலாம், டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடவே நல்லா இருக்கும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஆயிலில் வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிச்சிடணும், ஏன்னா நம்ம வந்து மீன் போட்டதுமே கொதிக்க விட மாட்டோம், அதனால தான். இது நல்லா கொதித்து வந்துடட்டும். வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு, ஆயில் பிரிஞ்சும் வந்திருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மீன் எல்லாமே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணணுங்க. மீன் சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், ஏன்னா ஒன்று வேகும் ஒன்று வேகாமல் போகும், அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா மீனும் நம்ம சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கலாங்க. பாருங்கள், மீன் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சதும் ஒரு 2 நிமிஷம் கொதித்து வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா மீன் வந்து உடஞ்சிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தழை இருந்ததுன்னா சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.